ஓம் சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். என் பேர் வெங்கடாஜலபதி. நான் மகாபாரத அமிர்தம் அப்படின்ற ஒரு தலைப்பில் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகளெல்லாம் தமிழில் தொகுத்து ஆடியோவாக ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பாரதம்ன்ற மகா பெரிய காவியத்தை வேதவியாசர் எழுதினார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வேதவியாசர் முதல்ல இந்த மகாபாரதத்தை 1,00,000 ஸ்லோகம் உள்ள புராணமாக ஏற்றினார். அதை அவர் எழுதின பிறகு அந்த புராணத்தை அவருடைய பையனான சுகருக்கு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர்களுக்கும் சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து வியாசருக்கு மனசில் ஒரு திருப்தி இல்லை. இந்த பாரதத்தை இன்னும் நிறையா பேர் கேட்குற மாதிரி நம்ம எழுதணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவர் பிரம்மதேவரை துதிக்கிறார். அப்புறம் பிரம்மதேவர் அவர் எதிர்க்க நீங்கள் இதே மாதிரி நல்ல விரிவாக தெளிவாக எல்லா கதைகளையும் தொகுத்து நீங்கள் எழுதுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே வியாசர் அவர்கிட்ட இதை எழுதுறதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனே பிரம்மதேவர் நீங்கள் விநாயகரை வச்சுட்டு எழுதுங்கோ அப்படின்றார். உடனே வியாசர் பிரம்மதேவரை துதிக்கிறார். வியாசர் விநாயகரை துதிக்கிறார். விநாயகர் அவர்கிட்ட நான் கண்டிப்பாக இந்த பாரதத்தை எழுதுகிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் எந்த சமயத்தில் என்னுடைய எழுதுகோள் நிற்காமல் பார்த்துக்கணும். அப்படி நின்றுதுன்னா என்னால் எழுத முடியாது அப்படின்ன உடனே வியாசர் என்ன சொல்கிறார், கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணலாம், ஆனால் நீங்களும் என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிற ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை வாங்கிட்டு நீங்கள் எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சொல்ல ஆரம்பிக்கிறார். விநாயகர் எழுதி 60,00,000 ஸ்லோகங்களாக எழுதப்படுகிறது. அந்த 60,00,000 ஸ்லோகங்களில் 30,00,000 ஸ்லோகங்கள் தேவலோகத்தில் தங்கிடுத்து. அடுத்த 15,00,000 ஸ்லோகங்கள் பித்ருலோகத்தில் தங்கிடுத்து. 14,00,000 ஸ்லோகங்கள் ராட்சசர்கள் மற்றும் யட்சர்கள் லோகத்தில் தங்கிடுத்து. பூலோகத்துக்கு கிடைச்சது ஒரே 1,00,000 ஸ்லோகங்கள் மட்டுமே. இந்த மகாபாரதத்தை ரொம்ப ஸ்லாக்கியமாக 5வது வேதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை பற்றி ஒரு விசேஷமான ஒரு கதை உண்டு. ஒரு காலத்தில் தேவர்கள் 4 வேதங்களையும் ஒரு தராசில் ஒரு தட்டில் வச்சுட்டு பாரதத்தை இன்னொரு தட்டில் வைக்கும்போது பாரதம் வைக்கப்பட்ட தட்டு தான் ரொம்ப பாரமாக இருந்ததாகவும் அதனால் அந்த பாரதத்துக்கு மகாபாரதம் அப்படின்னு பேரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மகாபாரத பேர் வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டாலே நம்ம ஜன்மாவில் செஞ்ச பாவங்கள்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாரதத்தை முதல்ல பூலோகத்தில் பரீட்சித்தின் பையனான ஜனமேஜயன் ஒரு சத்திர யாகம் பண்ணும்போது அந்த சபையில் இருந்த வியாசர்கிட்ட இது மகாபாரதத்தை சொல்லுமாறு கேட்குறார். வியாசர் உடனே என்ன பண்ணுறார், அங்கே இருந்த வைசம்பாயனர் அப்படின்ற அவர் சீடர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்ன உடனே வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு முதல்ல மகாபாரதத்தில் உள்ள எல்லாத்தையும் தெளிவாக சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நைமிஷாரண்யம் அப்படின்ற ஒரு இடத்துல சவுநகர் அப்படின்றவர் ஒரு சத்திரயாகம் பண்ணுறார். அதாவது 12 வருஷம் செய்யக்கூடிய சத்திரயாகம். அதில் சூதர்ன்றவர் அவருக்கு மகாபாரதத்தை சொன்னதாக இருக்கிறது. ஆக்சுவலாக மகாபாரதம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது. அதை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்தது கும்பகோணம் காலேஜை சேர்ந்த சமஸ்கிருத பண்டிதர் ஸ்ரீ 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 ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்பவர் தான் இதை தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பு 1923 வருஷம் நடைபெற்றது. இது மெட்ராஸ் பிரிண்டர் என்பவர்களால் வெளியிடப்பட்டது. எனக்கு இந்த தமிழில் வெளியிடப்பட்ட புக்கானது ஆன்லைனில் நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த மகாபாரத கதைகளை நான் தொகுத்து இந்த மகாபாரத அமிர்தம் என்ற தலைப்பில் நான் கொடுக்க போகிறேன். இந்த மகாபாரத கதைகளை நான் தொகுப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது நான் சில வருஷமாக ஒரு சத்சங்கத்தில் சேர்ந்துட்டு அவள் நடத்தக்கூடிய ராமாயணம், பாகவதம், அதுக்கப்புறம் வேதம் சம்பந்தமான கதை, உபனிஷத்துக்கள், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது மகாபாரத கிளாஸையும் அவள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா. அந்த குரூப்பில் நானும் கலந்துட்டுருக்கேன்.
அந்த குரூப்பில் இந்த மகாபாரதத்தினுடைய ஸ்லோகங்களை படித்து நாங்கள் தமிழ் அர்த்தம் புரிஞ்சுட்டு வரும்போது எனக்கு இதை வந்து கதைகளை நம்ம சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணித்து அதை அந்த குரூப்பில் இருக்கிறவா எல்லாரும் ஆமோதித்தார். அதனால் இப்பொழுது நான் மகாபாரத அமிர்தம் என்ற தலைப்பில் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகளை எல்லாம் தமிழில் நான் ஆடியோவாக ரிலீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் அதை கேட்டு கண்டிப்பாக பயனடைவீர்கள் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இப்போது நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய புலோமா பருவம் அப்படின்ற ஒரு பருவத்தில் எப்படி வந்து பிருகு மகரிஷி அக்னி பகவானுக்கு சாபம் கொடுத்தார், அந்த சாபத்தை அக்னி பகவான் எப்படி ஒரு வரமாக மாற்றிண்டார் அப்படின்ற கதையை நம்ம அடுத்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். ஹரி ஓம்.